அண்மையில 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் கிட்ட எழுதியிருந்தாங்க இந்த எக்ஸாம். அதுல பாஸ் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டா 2 விஷயங்கள பார்க்க போறோம். இந்த இயர் ரிசல்ட்ஸோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது 10th அப்புறம் என்ன குரூப்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் குழம்பிட்டு இருப்பீங்க. எந்த ஃபீல்டு போனா எந்த குரூப் சூஸ் பண்ண முடியும், எந்த குரூப் சூஸ் பண்ணா எந்த ஃபீல்டுக்கு போக முடியும் அப்படின்றது ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோவை பத்தி தகவல்கள் வேற ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். பிஃபோர் தட் நம்ம வீடியோவை புதுசா பார்க்குற மாணவர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அஸ் வெல் அஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைனலா பார்த்துட்டு நம்ம சேனலை ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் போட்டுட்டு இருப்போம். ஸோ கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெரியப்படுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2024ல் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா அந்த மாணவர்களோட லிஸ்ட் பார்த்துடலாம். எத்தனை பேர் எழுதுனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 2024 பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8,94,264 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க. அதில் 8,18,743 மாணவர்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் 75,521 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையோ இல்லை பல சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமான சில தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 91.1%. ஆனால் அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு as usual ஃபெயில் பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த வருடம் வாய்ப்புகளை தவற விட்ட மாணவர்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்த மார்க் வந்து நம்மளால மாற்ற முடியாது. நம்ம அழுதாலோ புலம்புனாலோ சில தவறான முடிவுகள் எடுத்தாலோ எதுவுமே மாற போறது கிடையாது. நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் வரதான் செய்யும். நிறைய விஷயங்களை நீங்க பார்த்தாகணும். நிறையதை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து முதல் அடி. முதல் அடி சறுக்கிடுச்சுன்னா முற்றிலும் சறுக்கிறது அப்படின்றது சம்பந்தம் கிடையாது. முதல் அடியில சறுக்கிச்சுன்னா அது எழுந்து நடந்து போராடுறதுல தான் வாழ்க்கை இருக்கு. ஸோ நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணல, என்னால் மார்க் எடுக்க முடியல, ஒரு சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆயிருக்கேன், நிறைய சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆயிருக்கேன், என்னால் அப்பியர் ஆகலை அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் திருப்பியும் வந்து ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு 45 டேஸ்லேருந்து 50 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கும். அந்த 50 டேஸில் உங்களால் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து ஒரு 60% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப லோவாக இருக்கிற ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுமே. அதுக்கான கால்ஃபார் வந்து நான் கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் வந்து நடக்கும். ஸோ அந்த ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ரீடோட்டலிங் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வரும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் நியர்பை இருக்கிற சென்டர்ஸ்லையுமே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து இன்னொரு மண்டேலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஸ்கூல்லேருந்து அட்டஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு 11th ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 11th என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றத மஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயே சரி as well as மற்ற ஸ்கூல்ஸ்லையுமே எந்தெந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்றதை பாருங்கள். உங்களோட ஃபியூச்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் தட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதனால் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்கள் என்ன ஃபீல்டில் போக போகிறீங்க, என்ன விருப்பமாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாமே சூஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களோட ஸ்கூல்லேருந்து டிசி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்க. ஸோ அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஆஃப்டர் தட் 11th ஜாயின் பண்ணுறதுக்காகவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th நீங்கள் எந்த கோர்சஸ் எடுக்கிறீங்களோ 11th நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப். இப்போ 10th நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி எதிர்பார்த்துருப்பீங்க பட் கம்மியாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மார்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கும் ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் இந்த ஃபீல்டில் போக போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த இந்த மார்க்குக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அதே ஸ்கூலில் வேறு கோர்சஸ் எடுத்துகிட்டு வேற உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல்ஸில் நார்மலாக நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ஸ்லையுமே சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே சரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எந்த ஃபீல்டுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்டு குரூப்பு, ஃபோர்த்து குரூப்பு அண்டு
ஒகேஷ்னல்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும், நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையுமே டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், சயின்ஸ் குரூப் சொல்லுவாங்க. ஸோ குரூப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதுதான் முக்கியமானது. மற்றது எல்லாமே வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே அதுக்கேற்ற மாதிரி திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னேறலாம். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எத்தனையோ வேலை இல்லாமல் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். as well as ஒகேஷனல் குரூப் எடுத்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஃபீல்டில் போயிட்டு எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு தெரியும். ஸோ குரூப்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது. நீங்கள் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் மஸ்ட். ஸோ இந்த குரூப் எடுத்தால் நம்ம ஷைன் ஆகலாம், இந்த குரூப் எடுத்தால் நல்லா சம்பாதிக்கலாம், இந்த குரூப் எடுத்தால் நல்லா லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களோட திறமையும் உங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றதும் இருக்குது. ஸோ 11th என்ன குரூப்ஸ் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்ன குரூப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஃபீல்டில் நீங்கள் போவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பேராமெடிக்கல், அதாவது எனக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேராமெடிக்கல், மெடிக்கல், நர்சிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது இந்த குரூப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வித் பயாலஜி இந்த குரூப் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது வந்து பியூர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் சயின்ஸ் குரூப்புமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ சில ஸ்கூல்ஸில் இருக்கும், சில ஸ்கூல்ஸில் இருக்காது. மேக்ஸ் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது, நான் தியரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன், பட் as well as நான் மெடிக்கல் அண்ட் நர்சிங் போகணும், எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்புமே உங்களுக்கு ஸ்கூலில் அவைலபிளாக இருக்கும். இந்த குரூப் இருக்கிற ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் சேருங்க. ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமமாக எஃபோர்ட் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சாலுமே உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது, நீங்களாவே படிச்சிடலாம். ஸ்கூலில் கவனிக்காமல் இருந்தாலோ உங்களோட நேரத்தை வீணடிச்சாலோ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. நல்லா படிக்கிற பசங்க எப்படியோ படிச்சிருவாங்க, உங்கள் நேரத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மிடில் பெஞ்ச் பசங்களும் சரி, இல்லைனா ஆவரேஜாக படிக்கிற பசங்களும், ஆவரேஜுக்கு பிலோவாக இருக்கிற பசங்களுக்குமே தான் முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. நல்லா படிக்கிற பசங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஆவரேஜாக படிக்கிற பசங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்கூலில் நடக்கும்போது நல்லா கவனிங்க, உங்கள் நேரத்தை சரியாக நிர்வகிங்க. மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஷைன் ஆக முடியாது. அது படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களால் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் சோஷியல் மீடியாஸ்லேயோ மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லையுமே நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக டிக்ளைனில் தான் போகும். ஸோ அதனால் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இன்ஜினியரிங்கு அந்த டெக்னாலஜி வைஸாக அந்த மாதிரி போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த குரூப் எடுக்கலாம். அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு குரூப்பை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ஸில். ஸோ இந்த ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு இன்ஜினியரிங் வைஸாக போக முடியும். இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கிறீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆகலாம். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு as well as எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸுமே எடுக்கலாம். மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸு டீச்சிங் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அது சைடாகவும் போகலாம். ஸோ நீங்கள் என்ன மேஜர் எடுக்கிறீங்களோ அந்த மேஜர்ஸுக்கு பேஸ் பண்ணி கோர்சஸ் வந்து ஆஃப்டர் த 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜஸில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் போகணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுறீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சிஏ, பேங்கிங் படிக்கணும், அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸு, இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரி அக்கௌண்டிங் ரிலேட்டட் கிளரிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே எந்தெந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுன்னா ஸ்கூல்ஸில் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அஸ் வெல் அஸ் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கோர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ சில காலேஜஸில் வந்து பிகாம் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பிகாம் படிக்கிறதுக்கு நமக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, என்னால் மேக்ஸில் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து எனக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா நான் வந்து பேங்கிங் சம்மந்தமாக அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணலாம். சிஏ படிக்கிறதுக்கு எந்த ஃபீல்டு வேணால், எந்த கோர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், எந்த குரூப்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பட் சிஏ படிக்கிறதுக்கு அடிப்படையான தேவை அக்கௌண்டிங் நாலேஜ். ஸோ அந்த அக்கௌண்டிங் நாலேஜ் இந்த அக்கௌண்டன்சி குரூப் தான் கொடுக்கும். அதனால தான் இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுக்கு வந்து நான் இந்த குரூப்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கோர்சஸ் சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சுன்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட நம்பர் நான் இதுலேயும் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9043334150 இது வந்து நம்ம அகாடமி நம்பர். இந்த அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் இந்த ஃபீல்டில் போக போகிறேன், எனக்கு இந்த ஃபீல்டு தான் விருப்பமாகுது போகிறதுக்கு, என்னோட எய்ம் இது தான் அப்படின்னா நீங்கள் நான் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் சார்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் தட்
இந்த மாதிரி ஜென்ரலா இருக்கிற சப்போஸ் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லைன்னா லா ஆகணும், லா படிக்கணும், லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே எந்த கோர்சஸ் அவைலபிளா இருக்குன்னா நீங்க எந்த கோர்ஸ் வேணா எடுத்து படிக்கலாம். எந்த 11th 12th எந்த குரூப்ஸ் வேணா எடுத்து படிக்கலாம். பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போறவங்க படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே எது வரும் அப்படின்னா ஒகேஷனல் குரூப்ஸ்ல சில கோர்சஸ் இருக்கு. அதை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு 11th 12th இருந்தே அதுக்கான நாலேஜ் வந்து கெயின் ஆகும். நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதை தாண்டி நீங்க எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், முக்கியமா ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வர மாதிரி கோர்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை படிச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கோ இல்லைனா டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ முக்கியமாக மேஜர் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு இருக்கிற மாதிரி கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரம் 11th அதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். இல்லை எனக்கு இதுவும் வேண்டாம், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணுன்றது நான் ஃபியூச்சரில் பார்த்துக்கிறேன், பட் எனக்கு வேற நாலேஜ் வேணும்னா கூட நீங்கள் எந்த கோர்ஸ் வேணும் எடுத்து படிக்கலாம். பட் இது படித்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% நீங்கள் கரெக்டாக டைம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஒகேஷனல் குரூப் ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி ஒகேஷனல் குரூப்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த கோர்சஸ் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. அதனால அவங்கள மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்சஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நீங்கள் படிக்கணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா, லா படிக்கணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம். வேற ஏதாவது தகவல் வேணும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்தராக நம்ம போடுற வீடியோஸில் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து விட்டாங்கன்னா நான் தெரியப்படுத்துகிறேன். இல்லைனா வேறு ஏதாவது அப்டேட் விட்டாங்கன்னாலும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க, ஆர்எல்ஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.